லேட்டஸ்ட் இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாயிருச்சு. மாப்பிள்ளை யார் என்று நீங்கள் அதுல கல்ச்சர் போட்டு நல்லா வந்து லாரியில வருமா சீரும் தான் கேக்குறாங்க. நக்கு 50,000னா 50,000ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்? மாசம் 80,000 சம்பாதிக்க பொண்ணு கிடைக்கல. அதை பார்த்துட்டு பையன் ஹைட்டா இருக்கிறான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல எங்களுக்கு வீடு இருக்கும். பையன் வந்து வேலைக்கு போற பொண்ணு அந்த டவுன் மாப்பிளைக்கே பொண்ணு முன்வைக்கும் போது உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்குது. 30,000 சம்பாதிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையா? அரேஞ்ச் டிமாண்ட் வைக்கிறது நியாயம் அப்படின்னா நாங்க டிமாண்ட் வைக்கிறது நியாயம் தான். அப்ப முதல் முறையா ஜீத் வர யாருமே உங்களுக்கு வேணாமா? லேட்டஸ்ட் இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாயிருச்சு அப்படின்னு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு. தமிழ்நாட்டு பெண்கள் எந்த துறை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள்? என்னைய ஒரு அடிமையா சேர்த்திப்பீங்களா? இது வந்து ஆசிரியர் மாப்பிள்ளை, இவர் கிராமத்து மாப்பிள்ளை, இவர் ஐடி மாப்பிள்ளை, ஐடி இவர் வந்து பிசினஸ் மாப்பிள்ளை, கோட்லாம் போட்டு விட்டுருக்காங்க. போலீஸ்ல எல்லாமே வந்துருது. இவர் டாக்டர், கவர்மெண்ட் மாப்பிள்ளை, இவர் நம்பால் மீடியா மாப்பிள்ளை, கேமராலாம் வச்சிருக்காப்ல பாருங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம பயடா. சோ இத்தனை துறைகள் இங்க இருக்குது. இப்போ உங்கள் கைகளில் ஒரு மாலை வழங்கப்படும். உங்கள் மாப்பிள்ளை யார் என்று நீங்கள் அதுல கழுத்துல போடலாம். ஓகே எடுத்த உடனே மீடியா மாப்பிளைக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அந்த பையன் சைடுல தான் நின்றுக்கிறான். முதல் மாலையே மீடியா மாப்பிளைக்கு விழுந்திருக்கிறது. குடுத்து வச்சவன் நீ, குடுத்து வச்சவன். டீச்சர் மாப்பிள்ளை யார் எப்படி இருக்கு? சார் எப்படி இருக்குன்னு சொல்லுமா? ஓரளவு சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரி இருக்குங்க. அவர் கை பிடிச்சிட்டு பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அனுமானிச்சிட்டேன். அமைஞ்சிரும் கவலைப்பட. என்ன பண்ணிட்டேன்? ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை? சார் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார். நாங்கெல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா? கிராமத்து மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கும்ல, இயற்கை சூழல், கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்குமோன்னு தோணுது. காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். பிசினஸ் ஐடி முடியுமா? ஐடி பிடிக்கும் சார். ஆனா எப்பவுமே ஐடி பாய்ஸ் பக்கம் கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. அதனால பிசினஸ் மாப்பிள்ளை. போடி நீ இல்ல நான் காமாச்சி. பிசினஸ் மேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க கூட நான் இருந்து நானும் அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணனும். நானும் ஒரு ஒட்டுக்கா grow ஆகும். தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. ஓடு பிசினஸ் மாப்பிளைக்கு தான் ஓடுது. இதுக்கு மேல அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி லிமிட்டே கிடையாது. அவங்க செட் பண்றதா வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கணும், அடுத்த உயர்வுக்கு போகணும்னு. இதுதானா? ஏடா இடமே இல்லையாடா தம்பி. உங்க மேல தமிழ்நாடு பயங்கர நம்பிக்கை வச்சு அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஐடி மாப்பிளைக்கு தான் இது வரைக்கும் அதிகம். உனக்கு மட்டும் எப்போ சனி ஞாயிறு லீவ் எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் அண்ட் ஃபிட்டா இருப்பாங்க. ஐயோ நீ என்னென்னலாம் புரிஞ்சுப்ப? ஷிஃப்ட்டை புரிஞ்சு, அந்த பொண்ணுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல புரிஞ்சு, அந்த பொண்ணோட ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சு, அந்த பொண்ணையே புரிஞ்சுப்ப. அதை விட நீ அழகா இருப்ப. தெய்வமே எங்கேயோ போய்டா நீ. ஐடி ஃபீல்ட் அதுல இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே மார்க்கெட்டிங்ல இருக்காது, யாருக்கும் தெரியாது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சோ முதல் இடத்தை பெற்றிருப்பது ஐடி மாப்பிள்ளை, இரண்டாவது இடம் பிசினஸ். டாக்டர் மாப்பிள்ளை ஒரு மாலை தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? டாக்டர் பையன் வச்சிருக்கிற அம்மா அப்பாக்கள் சொந்தக்காரங்க நல்லா வந்து லாரியில வருமா சீரும் தான் கேக்குறாங்க. நக்கு செத்த பையல. ஐடி மாப்பிள்ளைன்னா ஓகே சொல்றாங்க சார். லட்சத்துக்கு மேல தான் எதிர்பார்க்கறேன். 50,000னா 50,000ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இங்க காசு வெட்டலனா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? பையனுக்கு சொந்த வீடு ஆமா இருக்குறாங்க. சார். சென்னையில தான் ஒரு மந்த்லி 80,000. என்ன மாசம் 80,000 சம்பாதிக்க பொண்ணு கிடைக்கல? ஆமாங்க சார். பையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரா இருக்கார் சார். 6 இயர்ஸா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் வேணாங்கறாங்க? ஓன் ஹவுஸ் இல்ல சார். என் பையன் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறாப்ல. அவனுக்கு 32,000 வாங்குறான். அவனுக்குமே என்ன சொல்றாங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மி. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும் பொழுது சம்பளம் படிப்படியா தான் கூடி வரும். ஏணி வச்சு ஏறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படியே ஜிவ்வுன்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி. இந்த பையன் 172 சென்டிமீட்டர் தெரியுதுல, அதை பார்த்துட்டு பையன் ஹைட்டா இருக்கிறான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பையலா. பையனுடைய கேரக்டரை பாருங்க. யார கட்டிக்கணுங்கிறது அவங்க சாய்ஸ் தானே. ஆனா 15 பொண்ணு பார்த்துட்டு 15 பொண்ணு வேணாம்னு சொன்ன ஊர் தானே இது. அது போன மாசம். இப்ப கொஞ்சம் மாறி வந்திருக்கோம். நாங்களும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாறி வரல, மாறி வர வச்சுட்டாங்க. என்ன பண்றது? தலையெழுத்து. பையன் வந்து 2 lakhs நியர் சேலரி வாங்குறாரு. நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? 75% நான் வந்து வச்சுட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா இல்ல எங்களுக்கு வீடு இருக்கணும். நக்கு. அம்மா அப்பா சொல்றாங்க எங்க பொண்ணை வேலைக்கு அனுப்புனா நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதானே. பையன் வந்து வேலைக்கு போற பொண்ணு கேக்குறான். அந்த பிளே வச்சு மேட்ச் பண்ணி நீங்க வாழ்க்கையை எனக்கு புரியல. டிமாண்ட் உங்க பக்கம் இருக்கா அவங்க பக்கம் இருக்கா? அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா முன்னால பாத்தீங்கன்னா கிராமத்து மாப்பிளைக்கு பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டவுன் மாப்பிளைக்கே பொண்ணு இல்லையே. என்னங்க ஏன் வாழைப்பழம் சரி சும்மையே இல்ல வாழைப்பழம் எனக்கு. ஆனா கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க திருமணம்? நான் வந்து எங்க அம்மா பாத்துக்கிறேன். நீ உங்க அப்பா அம்மா ஃபினான்ஷியலா நீ என்ன சப்போர்ட் முடியுமோ அப்படி இல்லனா எல்லாரும் சேர்ந்துக்கலாம். டேய் வண்டி எடுங்கடா. அவங்க அம்மாவை அவங்களும் பாத்துப்பாங்க, நானும் பாத்து. நீங்க மாமாவோட இருக்க ரெடியா? 100% அந்த டேய் அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா. கண்டிப்பா அம்மாவை கூட வச்சுப்பேன் சார். மாமனார் மாமியாரும் எங்க கூடயே இருந்தா எனக்கு டபுள் ஹாப்பி. மாமனார் மாமியார கூட வச்சுக்கிறேன், அப்பா அம்மாவை பக்கத்துல வச்சு. காலங்கலிகாலம் ஆயி போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. இந்த காரணங்களை நீங்கள் முன்வைக்கிற போது உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்குதா?
இல்ல. இவர்களுக்கு ஏன் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை? 50,000 சம்பாதிக்கிற உங்க பையனுக்கு உங்களை விட ஃபினான்ஷியலி லோவா இருக்கிற ஒரு ஃபேமிலி நீங்க ஓகே சொல்வீங்களா? மாட்டினாடா மனசு. எல்லாருமே டிமாண்ட் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாத. அதே மாதிரி நீங்க பொதுவா சொல்லாதீங்க, பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. சபாஷ் சரியான 30,000 சம்பாதிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையா? அரேஞ்ச் டிமாண்ட் வைக்கிறது நியாயம் அப்படின்னா நாங்க டிமாண்ட் வைக்கிறது நியாயம் தான். நீங்க அப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்து 32 34 வயசான பிள்ளை 25 என்ன இல்லனாலும் பரவாயில்ல. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. நீங்க பல இடங்கள்ல பொண்ணு பார்த்து 32 33 வயசான பிறகு அப்ப வர்றீங்க, நான் சாய்ஸ் ஆனான்னு கேக்குறாங்க. உண்மையிலே நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் என்னன்னு சொல்லிவிடுங்க. எக்ஸ்பெக்டட் salary 80,000 70,000 60,000 மினிமம் 70 50 to 1 lakh. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன் சொந்த வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்க? வாடகை கொடுத்தே வாழணும் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 55. நீங்க ஒரு 55,000 சம்பாதிச்சு, அவர் ஒரு 75,000 சம்பாதிச்சு, அந்த சம்பாத்தியமும் பத்தாம ஒரு வீடு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க வந்து மெயின்டைன் பண்ணனும் பொண்ணு வீட்ல. இப்போ வந்து அதுதான் இப்ப நினைக்கிறேன். மட்டும் ஏன் பொண்ணு வீட்லங்கறீங்க? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நாங்க போகணும்னு நினைக்கல. மேபி எங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அவங்க எதிர்பார்த்தாலும் அது தப்பு தான். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சொந்த வீடு இருக்குன்னா பேரண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்துட்டு பிளான்டா ஒன்னு வச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரி, இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்போ ஒரு 30 வயசுக்கு மேல இருக்க பையனையும் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்கண்ணே. தேடுறதுலாம் 26 27 வயசு. அப்ப 26 27 வயசுல இருக்க பையனுடைய வீடு என்பது அவன் வாங்கின வீடா இருக்கு. ஏன் மாமனார்கிட்ட வீடு இருக்குன்னா அதை நீங்க என்ஜாய் பண்ண நினைக்காது. உங்க கணவருடைய வீடு இல்லையே. அப்ப மாமனார் மாமியாரோட நீங்க வாங்க, தனி கொடுத்துட்டு போறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப நீங்க சொல்றது முழுக்க மாமனார் வீடு இல்ல, இப்போ இட் மேக் சென்ஸ். நீங்க இப்படி சொல்லும்போது இது ஸ்ட்ரைக் ஆகுது. தெரிகிறதா? படிச்ச பிள்ளைங்க, நீங்க எத்தனை விஷயத்தை உங்க அப்பா அம்மாக்கு எதிராக பேசிருக்கீங்க. வீடெல்லாம் போய் கேட்கலாமா? நானே சம்பாதிக்கிறேன், அசிங்கமா இருக்கு அப்படி கேட்க வேண்டியது. பயப்படாத, பயப்படாதா. ஏன்னா இது மாதிரி பசங்களை கேட்க சொல்லி நானும் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஏமா இவ்வளவு நகை கேட்கற, நீ படிச்ச பையன் கேட்கணும்லப்பா, இதே நீ ஆனா பேசியிருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இந்த வீடுங்கிற கண்டிஷன் போடுறதுனா 30 வயசு டு 40 வயசு பசங்களும் பெண்களும் கல்யாணமாகாம இருக்காங்க. 28 வயசுக்குள்ள வீடு கட்ட கடன் வாங்கினா கூட இஎம்ஐ இருக்க கூடாதுங்கிற கண்டிஷன் நீங்க போடும்போது எப்படி கோர்த்துடுது பாரு. சொந்த வீடுங்கிறது ஒரு கனவா தான் இருக்கு. கோர் கண்டிஷனை நீங்க வைக்கும் போது கல்யாணம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நடக்க வாய்ப்பில்லை. நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். அப்ப முதல் முறையா ஜெயிச்சு வர யாருமே உங்களுக்கு வேணாமா? ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு படிச்சு போராடி வீட்டு கடன் அடைப்ப வந்து நிக்கிறான்ல, இஸ் ரியலி மாஸ்குலின். அப்புறம் நீங்க சொன்ன சோ கால்டு பொறுப்பான பையன் அவன் தான். இப்ப இவனை நீங்க கட்டிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா. இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இதுக்கு பின்னாடி வந்து இருக்கு. நாங்க எங்களோட டிமாண்ட்ஸ் மாத்திக்கிறோம். ஐ வில் சேஞ்ச் தி டிமாண்ட். சொந்த வீடு வச்சிருக்க அட்வான்டேஜ் தான். பட் இல்லாதவங்களுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நீங்க கேட்கும்போது நெத்தியில அடிச்ச மாதிரி புரியுது. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்த்து வாங்குறது தான் கரெக்டான ஒரு விஷயம். சொல்லல புரியுது. பீஜமுடு டான் 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 டான். ஓ மோதிரத்துல ஒரே ஒரு குத்து குத்திர. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுது, ஒரு குத்து குத்துறேன். அப்படியா?